சுவையும் ஆரோக்கியம் இருந்த கமகம சமையல இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி சிக்கன் பொரியல். பொரியல் சொல்லும் போது நம்ம வீட்டில் வந்து காய்கறி வச்சு தான் நிறைய பொரியல் பண்ணியிருப்போம். ஆனால் இந்த பொரியல் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப சிம்பிள். அந்த சிக்கனை வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் தேங்காய் திருவி போட்டால் சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து ரைஸோட சாப்பிட்றதோட நீங்கள் சும்மா ஒரு நல்ல ப்ரோட்டீன் வேணும் அப்படின்னு நினைக்கும் போது அந்த டைமில் இந்த சிக்கனை குக் பண்ணிட்டு மேலே தேங்காய் போட்டு நல்லா சாப்பிட்டீங்கன்னா தி பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா தேங்காயில் குட் ஃபேட் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தா சிக்கனில் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரோட்டீன் கிடைக்கும். நம்ம நல்லா ஜிம்முக்கு போயிட்டு வந்துட்டு நல்ல ஒரு ப்ரோட்டீன் கன்சியூம் பண்ணோம். அந்த டைமில் ஒரு சின்ன ஒரு டேஸ்ட்டு நம்ம நாக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும்னு வச்சுன்னா அந்த டைமில் இதெல்லாம் சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் இதுவே வந்து வீட்டில் வந்து ரசம் சாதம், அப்புறம் சாம்பார் சாதம், நம்ம வறுவல் பெப்பர் ஃப்ரை எல்லாம் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி தொட்டு சாப்பிட்டோம்னா இது அந்த அளவுக்கு கை கொடுக்காது. இது நல்ல ப்ரோட்டீன் வேணும், வயிறு நிறைய நல்லா சாப்பிடணும், காப்ஸ் வந்து நமக்கு வந்து எடுக்கக்கூடாது அப்படி சொல்லி நினைக்கிற டைமில் இந்த ப்ரிப்பரேஷன் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா வேல்யூவான விஷயமா இருக்கும். சூப்பரான ரெசிபி டக்குன்னு பண்ணிடலாம். நான் பண்ண ஆரம்பிச்சலாமா? தேவையான பொருட்கள் பார்க்குறீங்களா? சிக்கன் பொரியல் தேவையான பொருட்கள்: சிக்கன் 1/4 கிலோ, வரமிளகாய் 2 நம்பர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், மஞ்சள்தூள் சிறிதளவு, சீரகம் 1/2 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன், தேங்காய் 3 பத்தை, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தாளிப்புக்கு தேவையான அளவு. இப்போ இந்த ரெசிபி தேவையான பொருட்கள்லாம் பார்த்துருப்பீங்க. என்னடா சிக்கன் சொல்லும்போது சம்மந்தப்பட்ட பொருள்லாம் எதுவுமே இல்லை, மசாலா இல்லை, ஒன்றுமே இல்லை, எப்படா பண்ணுவார், எப்படா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும். இதில் ஹைலைட் பார்த்தீங்கன்னா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் அந்த தேங்காய் எண்ணெய். இந்த இடத்துல நம்ம தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து கடல் எண்ணெயோ இல்லை மற்றபடி நல்லெண்ணெய் யூஸ் பண்ண நல்லா இருக்காது. அந்த தேங்காய் எண்ணெய் வாசத்துக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சரிங்களா? அது மாதிரி சீரகம் மட்டும் தாளிப்பு போடுங்க. பெரும்பாலும் சிக்கன் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இந்த சோம்பு கடுகு எல்லாம் போட்டிருப்பாங்க, அதெல்லாம் எதுவுமே வேண்டாம், வெறும் சீரகம். அந்த தேங்காயில் சீரகம் நல்லா பொரிஞ்சு வரும்போது அந்த வாசத்துக்கு நல்லா சூப்பராக இருக்கும், எக்ஸலண்டாக இருக்கும். சைடில் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த மிளகாவும் கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், பெருசு பெருசாக போட வேண்டாம், இதே மாதிரி பண்ணுங்க. இப்போ இந்த சீரகத்தை வந்து நான் இதில் போடுறேன். அப்படியே இந்த சீரகம் அப்படி போட்டோன்னு நல்லா பொரிஞ்சு வரும் பாருங்க. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுடலாம். நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டும் சிக்கனை போடலாம், இல்லை சிக்கனை போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடலாம். நல்லா இந்த இடத்துல வேறு எதுவுமே இல்லை, நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா கொஞ்சம் கூடவே போடுங்க. அதுக்கப்புறம் சிக்கன், இந்த சிக்கன் கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்க இந்த சிக்கனை இதில் போடுறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை, இதோட கொஞ்சம் உப்பு. ஸோ இதெல்லாம் போட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறோம்னா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ இது போட்டிருக்கோம்ல, இதுக்கப்புறம் நம்மளுக்கு வேலையே இல்லை. தாளிப்பு, சிக்கனு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் உள்ள போட்டாச்சு. வேலை ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 80% கம்ப்ளீட் ஆன மாதிரி இருக்கும். இதில் போட வேண்டியது பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் இந்த தேங்காய். இந்த சிக்கன் கொஞ்சம் லைட்டாக வதங்கட்டும். ஒரு 30 to 40% ரெடி ஆன பிறகு நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த இடத்துல வந்து மஞ்சத்தூள் போட போகிறோம். அவ்வளோதான். இந்த மாதிரி ஈஸி சமையல் பார்த்துருக்கீங்களா? ரொம்ப சூப்பராக இருக்கும். தேங்காய் தவிர வேறு எதுவும் போடாதீங்க. தேங்காய் தான் இந்த இடத்துல ஹைலைட்டு. அதே டைமில் வரமிளகா. இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சீரகம் இதெல்லாம் போட்டு அந்த சிக்கனோட அந்த வாசத்தோட மிக்ஸ் ஆக ஆரம்பிக்கும். அந்த டைமில் காரத்துக்கு நமக்கு ஏற்ற மாதிரி அந்த மிளகாவை போடுறோம். போட்ட பிறகு இது நல்லா அப்படி பேட்டுங்க. இப்போ சிக்கன் கொஞ்சம் லைட்டாக வெந்து வர பக்கம் வந்துருக்குல்ல, நம்ம இந்த இடத்துல அந்த சிக்கனை அப்படி லைட்டாக இந்த பக்கம் வரும். சரிதா? பாருங்க, இந்த மாதிரி பக்கம் வரும்போது இப்போ மஞ்சத்தூள் போடலாம். ஏன் மஞ்சத்தூள் போடுறோம்? அந்த சிக்கன் வாங்கிட்டு வந்திருப்பீங்க, ஒரு 2 மணி நேரமோ இல்லை 1 மணி நேரமோ நீங்கள் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருப்பீங்க. அதில் எதனா வந்து ஒரு விஷக்கிருமிகள் என்ன வந்திருக்கும். அப்படின்னா வந்ததுன்னா அதை போக்குறது தான் மஞ்சத்தூளோட வேலையே. ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல அந்த மஞ்சத்தூள் கொஞ்சமாக நான் போடுறோம். ஓகே, மஞ்சத்தூள் போட்டாச்சு. திருப்பி இது நல்லா போட்டுங்க. எடுத்த உடனே தண்ணி ஊற்றினா இந்த ரெசிபி கண்டிப்பாக கை கொடுக்காது. ஏன் சொல்கிறேன்னா அந்த சீரகம், அந்த வரமிளகா, அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த மஞ்சள்லாம் போட்டு நல்லா அப்படி பெரட்ட ஆரம்பிக்கணும். அப்படி பெரட்ட தான் வந்து அந்த ஒரு ஜூஸ் வெளியே வரும். அதுலேருந்து தண்ணி லைட்டாக வெளியே வர ஆரம்பிக்கும். அதுக்கு பிறகு கொஞ்சமாக தண்ணி ஊற்ற ஆரம்பிங்க. பார்த்தீங்களா?
இப்போ நம்ம என்ன பண்ணுறேன், கொஞ்சமாக தண்ணி, அதிகமான தண்ணி வேண்டாம், குழம்பு வைக்கிற மாதிரி வைக்க வேண்டாம். இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம், இந்த சிக்கன் நல்லா வேகட்டும். இதை வந்து நீங்கள் இன்னொரு விதமாகவும் பண்ணலாம். அதாவது எப்படி கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல எனக்கு நான் போன் நிறைய யூஸ் பண்ணுவேன், போன் எனக்கு பிடிக்கும் சாப்பிட்றதுக்கு அப்படின்னு நினச்சி போன் நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணிங்கன்னா, வீட்டில் ஒரு கிலோ சிக்கன் வாங்கி பண்ணிட்டீங்கன்னா அந்த சிக்கன் நல்லா கொதிச்சு ரெடியாக இருக்கும் பார்த்தீங்களா. அதுக்காக நீங்கள் சிக்கன் பஞ்சு மாதிரி போகிற அளவுக்கு நீங்கள் வேக வைக்காதீங்க. இது கொஞ்சம் கடிச்சா சாப்பிட்ற அளவுக்கு இந்த மட்டும் தான் நல்லாயிருக்கும். ஸோ அந்த சிக்கன் ஸ்டாக் வாட்டரை எடுத்து கொஞ்சம் லைட்டாக திருப்பி சீரகத்தூளும் கொஞ்சம் மிளகுத்தூளும் போட்டு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். இப்போ இந்த சிக்கன் வேகட்டும். அதுக்கப்புறம் இந்த தேங்காவை எந்த ஸ்டேஜில் போட்டால் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது அந்த சிக்கன் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கும். இங்கே எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். கலர்லாம் மாறி இருக்காது. அந்த மஞ்சள்லாம் போட்ட பிறகு அந்த அந்த வரமிளகோட எடுத்து காமிக்க பாருங்கள். ஏன்னா அந்த வரமிளகா தான் காரத்தன்மை உள்ளே இறங்கும். அந்த தேங்காய் தான் அந்த வாசம் எடுத்து கொடுக்கும். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அந்த சிக்கனில் வேறு எதுனா ஒரு டேஸ்ட்டாக இருந்ததுன்னா அதை மாற்ற தான் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு பொருளை நம்ம நல்லா சேர்த்துருக்கோம். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம என்ன பண்ணுறோன்னா, இங்கே கடாயில் கவனிங்க, இங்கே பாருங்களேன். இது மாதிரி கொஞ்சம் அந்த நம்ம தேங்காய் போட்டிருக்கோம்ல, அந்த தேங்காய் எண்ணெய் அந்த சிக்கன் வந்து அந்த ஜூஸோடு இருக்கும். அப்போ அந்த டைமில் இந்த திருவி வச்சிருக்க இந்த தேங்காவை இதில் போடுறோம். இந்த தேங்காய் அப்படி மேலே போடுறோம். அடுப்பை ஸ்லோ பண்ணுறேங்க. ஏன்னா தேங்காய் போட்ட பிறகு நம்ம குக் பண்ண அவசியம்லாம் இல்லை. ஏன்னா நம்ம தேங்காய் குக் பண்ணவே வந்து என்னன்னா அந்த பக்குவம் மாற ஆரம்பிக்கும். அதாவது குட் கொலஸ்ட்ராலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் பச்சையை அப்படி எடுத்து சாப்பிட்றது நல்லது. இதே தேங்காய் குக் பண்ணி சாப்பிடும்போது அது பேட் கொலஸ்ட்ராலாக மாறது வாய்ப்பு இருக்கும் ஒரு லிமிட் மேலே சாப்பிடும் போது. இதுக்கப்புறம் இந்த பெப்பர் பவுடர், வீட்டில் பிளாக் பெப்பர் பவுடர் இருந்ததுன்னா அதை க்ரஷ் பண்ணி சாப்பிடுங்க. நல்லா தாராளமாக கொத்தமல்லியோ கருவேப்பிலையோ நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுறதை நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ நான் கருவேப்பிலை போட்டிருக்கேன். போட்ட பிறகு ஜஸ்ட் இப்படி அவ்வளோதான். அப்படி பெரட்டி எடுக்கணும். திருப்பி சொல்கிறேன், அப்படி பெரட்டி எடுக்கணும். அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. அப்படி ஜூஸியாக இருந்தால் தான் அது ஒரு வேல்யூ இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அந்த தேங்காயோட இனிப்புத்தன்மை, அந்த சிக்கனில் இறங்கியிருக்க அந்த காரம், இதெல்லாம் சேர்த்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் சாப்பிடும் போது ஒரு முக்கியமான விஷயம், இந்த மிளகாவை தூக்கி போட்டுறாதீங்க. அந்த மிளகாவோட சாப்பிட்டா மட்டும்தான் அது ஒரு சூப்பர். சரிங்களா? டன். ட்ரை பண்ணி பாருங்க. ஐம் ஷூர் டெஃபினட்டா உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். சிக்கன் அந்த பஞ்சு போல அப்படியே ஜூஸியா இருக்கு பாருங்க. பிரமாதம். சாப்பிடும் போதே ஒரு சுருக்கன் காரம், லைட்டான ஒரு காரம், அந்த இஞ்சி பூண்டு போட்ட அந்த ஒரு டேஸ்ட் தெரியும். அதுக்கப்புறம் தேங்காய் போட்டிருக்கல மேலே லைட்டாக ஒரு இனிப்பு தன்மை, இதெல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராக வந்திருக்கு. எக்ஸலண்ட் ரெசிபி. கண்டிப்பாக நான் சொன்ன பக்கத்தில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஐம் ஷூர் டெஃபினட்டாக நீங்கள் விரும்பி சாப்பிடுவீங்க. அடுத்த வாட்டி நம்ம ஜெயா டிவிக்கு ஒரு லெட்டர் எழுதி போடுவீங்க. சூப்பராக வந்ததுயா, நல்லா இருக்கியா, எக்ஸலண்ட் ரெசிபியா, இதே மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவீங்க. அந்த அளவுக்கு தி பெஸ்ட் ரெசிபி. இதே மாதிரி நான் இன்னொரு நாள் ஒரு புது ரெசிபி செய்கிறேன். பாய், தேங்க்யூ.